எல்லாத்துக்கும் வணக்கம். அதாவது ஜனனி தான். ஆ இது வந்து ஒரு வயது ரிலேட்டடான கொஷின்ஸ். எப்படி இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்துச்சுன்னா, நம்ம எப்படி செய்றது அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம். சரியா? ஆ நிறைய கேள்விகள் வரும். இந்த மாரி வயதுகள் அடிப்படையா வரலாம். வேற விதமாவும் கேள்விகள் வரலாம். உங்களுக்கு ஒரு 3 கேட்டகரிஸ் மாரி இருக்கு. இதுல நிறைய கேள்வி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆ பார்த்து செய்யுங்க. ஆ ஆன்சர்ஸ்ல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா, இதுல எல்லாத்தையும் விளங்கப்படுத்த மாட்டேன். ஒரு 2 கேள்வி விளங்கப்படுத்தி விட்டுறேன். அதுக்கு கீழ உள்ள கொஸ்டின்ஸ நீங்க செய்யுங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா போட்டு விடுங்க. நான் உங்களுக்கான ஆன்சர்ஸ்லாம் நான் சென்ட் பண்ணி விடுறேன். நீங்க செஞ்சுட்டு சொல்லுங்க. ஓகே. பார்ப்போம். அதாவது இந்த மாதிரியான கேள்விகள் எப்படி செய்றதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். ஆ ஓகே. சரியா? ஆ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து கிளியரா இருக்கு. ஆ ஏக்கு பி அதாவது ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் வயதுக்கான விகிதம் தற்போதுன்னு சொல்றாங்க. நவ். சரியா? நவ். அதாவது தற்போது என்ன விகிதமா? 23க்கு 18ஆம். சரி, இது வந்து விகிதம். வயது என்னன்னு நமக்கு தெரியாது. அப்புறம் சொல்றாங்க, ஆ ஆஃப்டர் அதாவது 8 ஆண்டுகளுக்கு பிறகு 8 ஆண்டுகளுக்கு பிறகு 8 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு சொல்றாங்க. அப்ப 8 ஆண்டுகள் பிறகுனா, இதோட என்ன செய்ய போகுது? இருக்க விகிதத்தோட 8 ஆண்டுகள் கூட போகுது. அப்படித்தானே? அப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நான் என்ன செய்றேன்னு கேட்டா, 8 ஆண்டுகளுக்கு பிறகு விகிதத்த பாருங்க. ஆ 27க்கு 22 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ முதலாவது என்ன செய்றோம்னு கேட்டா, நான் எத தெரியாத கணிதமா எடுக்கிறேன்னு இல்ல. இதுல தான் நீங்க சரியா எடுத்துட்டீங்கன்னா, லேசா செஞ்சுக்கலாம். அப்ப நான் சொல்றேன் முதலாவது இத வந்து 23x எடுக்கிறேன். இத 18xன்னு எடுக்கிறேன். அப்ப 8 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்குள்ள எப்படி வரப்போறாரு? 23 எக்ஸோட வயது வந்து நான் 23xன்னு எடுக்கிறேன். இது வந்து 18x. 23x உள்ள 8 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்குள்ள 23x பிளஸ் எத்தன? 8. 8க்கு 18 எக்ஸ் பிளஸ் 8 தானே. ஆ இதுதான் என்னவா? இப்ப இதுதான் சொல்றாங்க என்னன்னு கேட்டா, இந்த விகிதம் தான் என்ன? 27க்கு 22. சரி, கொஞ்சம் பெரிய இலக்கமா இருக்கு. பெருக்கல் இதுல பரவால்ல செய்வோம். சரியா? அப்ப இந்த விகிதம் தான் என்ன சொல்றாங்க? அப்ப இந்த 23x பிளஸ் 8ம் 18x பிளஸ் 8ங்கிறது தான் வந்து என்னன்னு கேட்டா, இந்த விகிதம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப இந்த மாரி விகிதத்துல இருந்தா அத வந்து நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டா, பின்னத்துல எழுதலாம். அத என்ன செய்யலாம்? பின்னத்துல எழுதலாம். அப்ப எப்படி எழுதுறோம்னு கேட்டா, 23x பிளஸ் 8ன் கீழ் 18x பிளஸ் 8 சமன் 27ன் கீழ் 22. இனி என்ன செய்ய போறோம்னு கேட்டா, இதையும் குறுக்கு பெருக்கம் செய்ய போறோம். அப்ப பெருக்க போறோம். 22 22 23 எக்ஸ் பிளஸ் 8ஆலையும் இங்கே 27 18 எக்ஸ் பிளஸ் 8. கொஞ்சம் பெரிய இலக்கம் தான் பரவாயில்ல செய்யும். சரியா? நீங்க பெருக்கி எடுங்க. 22 23 பெருக்குனா 506. 506 எக்ஸ் பிளஸ் 22 8ஆல பெருக்குனா 176 சமன் அவங்ககிட்ட 27 பெருக்கிறோம். 27 தர 18 486 எக்ஸ் பிளஸ் அதுக்கப்புறம் 27ஓட 8 பெருக்கிறோம். 216. 216. இப்ப என்ன செய்றோம்? எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வர போறோம். 486 தானே. 506 எக்ஸ்ல இருந்து மைனஸ் 486 எக்ஸ் எடுக்கிறோம். அங்கிட்டு 216ல இருந்து இங்கிட்டு பிளஸ்ஸா இருக்கிறது 176 அங்கிட்டு மைனஸா போறாரு. சரியா? அப்ப பாத்தீங்கன்னு கேட்டா இது 20ன்னு நினைக்கிறேன். சரிதானே? ஓகே. ஆ இதுல கழிச்சா 0 11ல 7 போனா 4 அப்ப 40. இப்ப 20 எக்ஸ் தான் 40 இருந்தா எக்ஸ் சமன் 2. சரியா? அப்ப எக்ஸாம் நமக்கு தெரியும் 2. சரி, அப்ப நமக்கு எக்ஸாம் 2னா இப்ப கேட்டிருக்காங்க கேள்வி பாருங்க. ஏயின் தற்போதைய வயது. அப்ப ஏயின் தற்போதைய வயது என்ன? 23x இன்னைக்கு 2 போட்டீங்கன்னா 23 தர 2 23 தர 2 சமன் 46. ஓகே, இந்த இருக்கு விட. இதே கேட்கலாம். 8 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன செய்யலாம்? ஏயின் வயது என்னன்னு கேட்கலாம். அப்ப 23 தற்போது தான் வந்து நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. 23 தர 2 போட்டு 40 அதோட 8 கூட்டினா எத்தனை?
46, 50, 54, 8 ஆண்டுகளுக்கு பிறகு. டைரக்ட்டா இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம், இதுக்கு போட்டாலும் ஓகே தான். சரியா? இந்த இதுக்கு போட்டீங்கனால உங்களுக்கு விடை வந்துற போகுது எக்ஸ்க்கு பதிலா. எத்தனை 8 ஆண்டுகளுக்கு பிறகுக்கான விகிதம். பி-ட வயது கேட்டா இத போடப் போறீங்க. பி-ன் தற்போதைய வயது கேட்டதுன்னா, பி-ன் தற்போதைய வயது 2 போட்டா 36. வேணா விகிதத்த பாருங்க. 46க்கு 36 விகிதம். சரிதானே? அது சுருக்குன விகிதம் எப்படி வரப் போறாரு? இன்னைக்கு இது சுருக்குனா உங்களுக்கு விகிதம் வருவாரு. 23க்கு 18. சரியா தானே இருக்கு. அதுதாங்க இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த கேள்வி விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்ப சொல்லிக் கொடுத்தது. அடுத்து வேணா இன்னொரு கேள்வியும் பார்த்துருவோம். அடுத்து இன்னொரு கேள்வி நான் சொல்லித் தரேன். மிச்சத வந்து நீங்க செய்யுங்க. அது உங்களுக்கான ப்ராக்டிஸா இருக்கும். செய்யுங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. எதுவும் விளங்காம எதுவும் கிளியர் இல்லாட்டி கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். நானும் கொஞ்சம் ஒரு லைப்ரரியில இருந்து செய்றேன். பட் பக்கத்திலேயே ஒரு ரோடு இருக்கனால கொஞ்சம் அந்த வெஹிக்கிள் சவுண்ட் வந்து கேட்டுக்கொண்டிருக்கு. எனக்கு எடிட் பண்ணி எல்லாம் போட்டு கொடுக்குறதுக்கான டைம் இல்ல. நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஏக்கும் பிக்குமான விகிதத்தை பாருங்க. 19க்கு 12. சரி, அது வந்து தற்போது. தற்போது வயது வந்து 19க்கு 22 தான், 12 தான் விகிதம். அதே 5 ஆண்டுகளுக்கு பிறகு. சரியா? 5 ஆண்டுகளுக்கு பிறகுங்கக்குள்ள, அப்ப என்ன 5 ஆண்டுகள் பிறகுங்கக்குள்ள, அப்ப இத வந்து நம்ம என்ன கூப்பிடுறோம்? எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். 19 இது 12 தான் வயது. 5 ஆண்டுகளுக்கு பிறகுங்கக்குள்ள இந்த வயதோட அந்த 5 ஆண்டுகள் வந்து என்ன செய்ய போகுது? கூட போகுது. 19 பிளஸ் 5க்கு 12 பிளஸ் 5. இந்த இந்த வயது தான் என்ன விகிதம் சொல்றாங்கன்னு பாருங்க. 24க்கு 17 அப்படின்னு சொல்றாங்க. 24க்கு 17 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? நான் எழுதுறேன். இப்போ இத வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? விகிதத்த வந்து இப்ப நம்ம எழுதப் போறோம். 19 கீழ் 5, அதாவது 12 பிளஸ் 5 ஈக்குவல் டூ 24 கீழ் 17. அப்ப குறுக்கு பெருக்கம் செய்ய போறோம். அப்படித்தானே? அப்ப 24 12x பிளஸ் 5 சமன் இங்க 17 19x பிளஸ் 5. சரியா? ஆ, பெருக்கி பாருங்க. 12 24யும் 12 24 பெருக்குனா 12 தர 24 வந்து 288. 288x பிளஸ் 24 5. 24 தர 5 வந்து 120 தானே? 120 சமன் அவர்கிட்ட பெருக்க போறோம். 17 தர 19. 323 பிளஸ் 17 தர 5 85. சரியா? அப்ப எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வருவோம். அப்ப 120 மைனஸ் 85 சமன் 323 எக்ஸ்ல இருந்து மைனஸ் 288 எக்ஸ். சரியா? அப்ப 323ல இருந்து நம்ம கழிச்சோம்னு வைங்களேன், 288 35 எக்ஸ். அதே 120ல இருந்து கழிக்கிறோம். 85 கழிச்சா 35. அப்ப 35 ஈக்குவல் டு 35 எக்ஸ். அப்ப எக்ஸோ லோன் பார்த்தா எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா இப்போ கேட்குறாங்க கேள்வினா வரும்போது ஏயின் தற்போதைய வயது. ஏயின் தற்போதைய வயதுனா 19 எக்ஸ். அப்ப 9 வயது. பியின் தற்போதைய வயது கேட்டா 12 தானே? அப்போ எக்ஸ்க்கு பதிலா 1 12. பியின் வயது வந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு. அதே சம்டைம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா நீங்க 5 ஆண்டுகளுக்கு முன் விகிதத்தை கொடுப்பாங்க. இப்படியும் கேள்வி வரலாம். என்ன இந்த 23க்கு 18ங்கிறது வந்து 5 ஆண்டுகளுக்கு முன். சரியா? தற்போதைய விகிதம் வந்து இது அப்படின்னு கேட்டா, நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டா, அதாவது நல்ல கேள்வியா ம் கேட்டுக்கங்க. அதாவது இது வந்து தற்போதைய வயது விகிதம் தானே சொல்றாங்க. இதுல மாத்தி சொல்றாங்க என்னன்னு கேட்டா, இந்த விகிதம் 23க்கு 18ங்கிறது வந்து என்னன்னு கேட்டா, 8 ஆண்டுகளுக்கு முன் தான் இந்த விகிதம். சரியா? 8 ஆண்டுகளுக்கு முன் வந்து இந்த விகிதமா, ஆனா தற்போதைய விகிதம் வந்து 27க்கு 22ஆம். அப்ப என்ன செய்யுங்கன்னு கேட்டா, இந்த 27க்கு 22ங்கிறத வந்து என்ன செஞ்சுருங்க,
இருபத்திருங்க 27 கீழ் 22. அப்ப இதுக்கு எக்ஸ போட்டீங்கன்னா சரியா, இதுக்கு எக்ஸ போட்டு அப்ப 8 ஆண்டுகளுக்கு முன் தானே. அப்ப 8 ஆண்டுகளுக்கு முன்னுங்கக்குள்ள என்ன செய்ய போறீங்க? 27 மைனஸ் 27 எக்ஸ் மைனஸ் 8 22 எக்ஸ் மைனஸ் 8 தான் என்ன இருக்கும்னு கேட்டா 23க்கு 18 அப்படி வரப்போகுது. அப்புறம் அதுக்கப்புறம் இதை வச்சு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் விகிதத்தை வந்து பின்னமா மாத்தலாம்ட்டு. அப்ப அந்த பின்னமா மாத்தி நீங்க சுருக்கி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் வரும். ஓகே, எப்படியோ கேள்விகள் வரலாங்கிறதுக்காக நான் சொன்னேன். சரியா, இது வந்து இதுல கொடுத்துருந்தாங்க, அதனால இது மிச்ச கேள்விகளை கொஞ்சம் செஞ்சு பாருங்க. சரியா, எதுவும் டவுட்ஸ் இருந்தா போடுங்க. இது ஒரு கேட்டகரி. இந்த மாதிரியான இதெல்லாம் அதே மாதிரி தான். இந்த பாருங்க, எல்லாம் 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள்ட்டு இதுல வந்து கொடுத்துருக்கு. ஓகேயா, அப்படியே ஒரு நிமிஷம்.